நான் எப்பவுமே அபார்ட்மெண்ட்ஸ் ஃபிளாட்ஸ் வாங்குறதுக்கு நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது டிப்ரிஷியேட் தான் ஆகும். வெறும் யூடிஎஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வேல்யூவே இருக்காது. அவங்க ரெனோவேட் கூட பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு 2 பெட்ரூம் ஒன்னாக்கி கொஞ்சம் பெருசாக்கணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது. நீங்க வாடகை வீட்டுல இருங்க, என்ன இப்ப குறைஞ்சு போயிடுது. அந்த காசை நீங்க இப்போ டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் இருந்தா அந்த பிளாட்டுக்கு லோன் கிடைக்குது. நீங்க சொந்தமா ஒரு இடம் வாங்குங்க. சொந்த நம்ம இடம் இருக்கணுங்க. நம்ம இடம் இருந்தா பூமியும் நம்மளுக்கு சொந்தம், நம்மளுக்கு சொந்தம். சின்ன வீட கொஞ்சம் பொறுமையா காசை சேர்த்து அந்த இடத்துல சின்னதா ஒரு வீட கட்டி அங்க போய் அங்க வாழறதுல ஒரு சுகம் இருக்கு. அந்த லேண்ட்ல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு 4 மரம், ஒரு கொய்யாக்கா மரம், ஒரு சப்போட்டா மரம், ஒரு தென்னை மரம், ஒரு மாமரம் வச்சு நடுவுல ஒரு வீட வச்சு அதுல நம்ம வீட்டு நம்ம வாசல்ல நம்மளோட ஒரு சின்ன ஆல்டோ காரா இருந்தாலும் நிறுத்திட்டு நம்மளுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் வால், நம்மளுக்குன்னு ஒரு கேட் இருந்தா அது ஒரு கெத்துங்க. 20-30 பேர் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டுல குருவி கூடு மாதிரி இருந்து வாடகைக்கு போங்க. செய்து வாடகைக்கு போங்க. இப்போ இது நிறைய பேர் அபார்ட்மெண்ட்ஸ் சேல் பண்றவங்க எல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. பட் இருந்தாலும் நான் என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு நான் எப்பவுமே தயங்க மாட்டேன், பயப்படவே மாட்டேன்.